தான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட். அண்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்து 25th Jan இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அறிவு அண்ட் உமாதேவி, அவங்களுக்கு 2 பேருக்குமே நன்றி. அண்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ 25th Jan சிங்கப்பூர் சலாட் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கூப்பிட போகிறது ஒரு டேலண்ட் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் திறந்தா அவர் தான் இருக்காரு, படத்தில் பார்த்தா அவர் தான் இருக்காரு, பாடுறாரு, எழுதுறாரு, கண்டென்ட் பண்ணுறாரு, அவர் சிரிக்க வைக்கிறாரு, எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாரு. அது நைஸ் பர்சன் வி ஹவ் சீன் ஹிம் ஆல்சோ. இதெல்லாம் தாண்டி முதலி முடிவுன்னு அத்தனை போகணும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எல்லாரும் பெண்களை மொத்தமாக கவுத்துட்டாரு அப்படிதான் சொல்லணும். கிஷன் தாஸ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசாடி சத்யராஜ் கேட்கிறேன், பாலியே கவுத்துட்டாரு, நாங்களாம் என்ன பண்றது? எல்லாருக்கும் வணக்கம். அந்த கமெண்ட்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் பேசி வச்சு சொல்லலை, ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். பட் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிச்ச ஒரு படத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஏறி எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு 2 years முன்னாடி பாலாஜி நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு ½ hour நரேஷன் தான் பிளான் பண்ணாரு. ஆனால் ஆரம்பிச்சு 2 பேரும் சிரிச்சு ஒரு 2.5 hours 3 hours பேசியிருப்போம் நினைக்கிறேன். சார் சத்தியமாக நான் சொல்கிறேன் சார், உங்கள் நரேஷன் ஸ்டைலுக்கு யாரு கதை கேட்டாலும் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு அந்த ப்ளீஸ் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, என் படம் கூட அவர் பார்க்கல. ஆனால் ரொம்ப கேஷுவலாக பேசினாரு, 3 hours பேசினாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜினா, மீனாட்சி அண்ட் ரோபோ சங்கர் சார், ஜான் விஜய் சார், நிறைய பேர் இருக்காங்க. பட் மை ஃபேவரட் எனக்கு எப்பவுமே வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் நான் சாப்பிடலாம் 100வது நாள் உங்களுடைய அந்த சீனை காமிச்சுனா சார் பயமுறுத்தி சாப்பாடு பண்ணிடுவாங்க. அவரோட வந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டே செட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொரு சின்ன சீனாக இருந்தாலுமே, ஒரு சின்ன டைலாகாக இருந்தாலுமே அவ்வளோ மெனக்கெட்டு அவரே ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சார். நான் 1 படம் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்து கண்டிப்பாக அந்த டிசிப்ளின் இதுவும் எனக்கு இருக்குமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஐஸ்வரி கணேஷ் சார், அஸ்வின் ப்ரோ அண்ட் ரிலீஸ் பண்ண ரஜா எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், சுகுமார் சார் வந்து எதுவுமே பேசல, இங்கே பேசுறது அப்படின்னு சொன்னார். நான் படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஓட்டி என் பேர் பஷீர் இந்த படத்தில். ஆனால் ஒரு நாள் கூட நம்ம பஷீர்னு கூப்பிட்டதில்ல. அமீர், ஆசிப், அவர் வாயில என்ன பேர் வருமோ என்ன ஃபுல்லாக கடைசி நாள் தான் கிட்ட சொன்னார். எனக்கு தெரியும் உன் பேர் பஷீர் தான், வேணும்னே உனக்கு கூப்பிடல, அவனை கலாய்ச்சிட்டு இருந்தேன், கடைசி நாள் தான் சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விவேக் மோகன், அவங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, அவங்க சாங்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விழாக்கு வந்து சிவா சார், விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் விழாக்கு வந்ததுக்கு. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய டான்சர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்லேயும் அண்ட் ட்ரெய்லர்லையும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இந்த செட்டில். அண்ட் கடைசியில் பாலாஜினா சாரி, இப்போ கொஞ்சம் இமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்குது, அதனால அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் இமோஷன் ஆகிடுவேன். பட் எனக்கு வந்து இந்த படத்துலேருந்து கிடைச்ச பெரிய விஷயம் வந்து பாலாஜினாவோட அந்த ஒரு எல்டர் பிரதர் எனக்கு கிடைச்சிருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் அவர் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு கைடிங் பர்சனாக இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. லவ்யூனா ஒரே ஒரு இடம், நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது போம் அடிக்கும் போது மட்டும் டோன்ட் லவ்யூனா, மற்றபடி எப்பவுமே லவ்யூனா. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே Jan 25th தியேட்டரில் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சத்யராஜ் சாரோடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் உண்மையிலே அவ்வளோ பெரிய லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரி நான் பேசியிருக்கேன். பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ eagerly waiting for this movie in 25th January. Everybody please watching in theatre. Thank you obediently. தெரியும் அப்போ பழக்கம் அவரோட. ரஜினிகாந்துடைய மாங்குடி மைனர், ரஜினி வில்லன், அதில் ஐஸ்வரி கணேஷ் காமெடி, மெயின் காமெடி. ஊர்காவலன் அப்படி பதம். கடைசி அவர் பட தயாரிப்பாளர் ஆயிட்டார் ஐஸ்வரி வேலு. காணலுக்கு கரையேது, நான் நன்றி சொல்வேன், 2 படம் ப்ரொடியூசர் அவர். அப்போ அவர் எம்எல்ஏ இருக்கும் போதே 2 படம் எடுத்தார்.
அதை தொடர்ந்து அப்பா தொட்டபடியை தொடர்ந்து இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்துறார். பல வெற்றி படங்கள் தயாரிச்சார். கோமாளிகள் யூடியூப் வெற்றி, எல்கேஜி நம்முடைய ஆர்ஜே பாலாஜியோட என் மகன் KR பிரபுவுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து அந்த எல்கேஜி படம் பெரிய சக்சஸ். அதே போல இப்போ ஆர்ஜே பாலாஜி அப்புறம் சத்யராஜ் சார் போன்ற எல்லா நடிகர்களும் இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஐஸ்வரி கணேஷனுடைய மனசுக்கும் அவர் செய்கிற வள்ளல் தன்மைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக வரும். கோகுல் டைரக்டர், மிகச்சிறந்த டைரக்டர். என் அன்பிற்குரிய விஜய் சேதுபதி இந்த இடத்துல தான் நான் நன்றி சொல்லணும். நான் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் விநியோக சங்க தலைவராக இருக்கேன். இப்போ விநியோகஸ்தர்கள் ப்ரொடியூசரை நல்லா இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலரை விட நிறைய ப்ரொடியூசர் நல்லா இல்லை, விநியோகஸ்தர்கள் நல்லாவே இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் எம்ஜிஆர் படம் 2 லட்சம் 3 லட்சம் தான் என்எஸ்சி, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு. எம்ஜிஆர் படமே 3 லட்சம் 4 லட்சம் என்எஸ்சி 3 ஏரியா. ஆனால் இப்போ அது 30 கோடி 40 கோடி 100 கோடின்னு போகுது. அதனால இப்போ எங்கள் விநியோகஸ்தர்களை வயசாயிடுச்சு, நோய்வாய்ப்பட்டாங்க, படங்கள் வாங்க முடியல, மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாங்க. அது சொல்றதை எனக்கு ஒன்றும் வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன முறை நான் தேர்ந்தெடுத்த உடனே ஐஸ்வரி கணேஷ் வந்தார் நான் பதவியேற்பு விழாவுக்கு. அப்போ சொன்னேன், மாப்பிள்ள ரொம்ப சிரமத்தில் இருக்கு சங்கம், ஏதாவது உதவி பண்ணா மாமா பண்ணணும், இல்லை நீ ஏதாவது பண்ணல சொல்லுங்க, ஒரு 5 லட்சம் கொடுங்க. அப்பவே 5 லட்சம் சங்கத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விஜய் சேது எல்லா நடிகருக்கும் ஒரு லெட்டர் எழுதுனேன். நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மருத்துவ செலவு கூட இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு எழுதுனேன். ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே அவர் பிரியா கிட்ட 1 லேக் ஆன்லைன் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஒரு 1 லேக் அனுப்பி வச்சார். அதை நேரில் கேட்டிருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பாரு. பட் லெட்டர் பார்த்த உடனே கொடுத்தார். தம்பி இது சரியான ஐஸ்வரி கணேஷ் பட விழாவில் உங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய வெற்றியை வேல்ஸ் இன்டர்நேஷனல், வேல்ஸ் நான் இன்னொன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நீங்கள் எங்கே வேணா பாருங்க, பல கல்லூரிகள் பல நிறுவனங்கள் ஏதோ ஒரு புது பேரில், கடவுள் பேரில், ஜென்ரலாக ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் என் ஐஸ்வரி கணேஷ் மட்டும் அப்பாவை எதுலையுமே விட்டுருங்க. அவன் பேர் கதிர்வேல், அவன் பேர் கதிர்வேல். ஒரு நாடகத்தில் காமெடி நடிக்கும் போது யூ போ ஐ சரி, நான் சரி என்பதை ஐ சரி யூ போ அப்படின்னு இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவான். அப்போ டனால் தங்கவேல அதுக்கு தலைமை தாங்கினார். அவர் குலுங்கி சிரிச்சு மேலே ஏறும்போது, இந்த தம்பி நீ கதிர்வேலை இல்லை ஐசரி வேலைன்னு டனால் தங்கவேல் தான் அந்த ஐசரி வேலைன்னு வச்சார். அந்த பேர் ஐஸ்வரி கணேஷ் வச்சுக்கிட்டான். இப்போ ஐஸ்வரி சர்வேஷன் அவன் பேரனுக்கு ஐஸ்வரி சர்வேஷன். அந்த ஐஸ்வரி என்பது தொடர்ந்து. அதை விட அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு எம்ஜிஆர் நினைச்சார். அதை இன்னைக்கு இந்த பிள்ளை அப்பா வழியில் தர்மத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை வழி பாருங்க, வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்பா ஐஸ்வரி வேல்ஸ் இன்டர்நேஷனல் எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அப்பா பேர் இல்லாமல் துவங்குறதில்ல. ஆகவே எல்லோருக்கும் வழிகாட்டியாக தாய் தந்தையை மறக்காதீர்கள், தாய் தந்தையை விட தெய்வங்கள் இல்லை என்பதை சொல்லி இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் 10,000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாகவும் வேலை தொடர வேண்டும் என வாழ்த்தி என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய ஐஸ்வரி வேலனின் மகன் நீடூழி வாழ்க, வாழ்க்கை வந்திருக்கிற நீங்களும் நீடூழி வாழ்க. வணக்கம். வரைக்கும் அவரை இந்த இறுதி ஊர் வரைக்கும் கூட்டிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன் ஒரு பேர் வந்துட்டே இருக்கு சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கணும், இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமா வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவ தோற்றத்திலையும் கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, யாரு கேட்டும் நோன்னு சொல்கிறது இல்லை. அதுக்காக எல்லாருடைய சார்ந்த நன்றி தெரிவித்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள்
நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்த கொஞ்சோண்டு சீரியஸாக சொல்லுவார் பாலாஜி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆர்ஜியை வந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலே மேலே ஆதரிக்க வேண்டிய நம்மளோட கடமை. அவர் வந்து எதை செஞ்சாலும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறது. நான் வந்து மேட்ச் சும்மா வந்து நான் மட்டும் குடி பாபான்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியோடைய வெற்றியாக இருக்கும். மொத்த டீம் அந்த உரிய சுகுமார், விவேக், மெல்லின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோபோ சார், விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி எல்லாரும் வந்து இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும். இந்த படம் வந்து பெரிய அட்டை அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எவ்வளோ மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ள படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கான வெற்றியாக அது மாறும். எல்லாரும் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. அவங்க தான் அவங்க காலேஜில் நான் படித்தேன். அங்கேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் நடந்தது ஒரு படம் ராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்காத நாளில் என்ன அசிஸ்டன்ட் ஆக்டர் சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து எனக்கு கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய பேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு கொண்டு வந்தது முக்கியமான காரணம் கணேஷ். அதுக்கு லைஃப் ஃபுல்லாகவே நான் இன்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அவரை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நான் ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதால நான் என்னோட சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவரை மீட் பண்ண போகும்போது வெளியில் ஒரு 20 பேர் 30 பேர் நின்றுருப்பாங்க. அவங்க 30 பேருமே வந்து இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ரெக்கமெண்டேஷனுக்கோ அந்த ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா பரவாயில்ல கட்ட வேணும்னா அதை சைன் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் காலேஜ் வேற ரெக்கமெண்டேஷன் என்ன லெட்டர் கொடுத்து அவ்வளோ பேரையும் அவ்வளோ கன்சர்னாக பார்த்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சமீபத்தில் லண்டன் போயிருக்கும் போது நாங்கள் கூட இருக்கோம். அப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து அவர் பெரிய பொசிஷனில் கொண்டு போய் அவர் விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. அதில் நானும் ஒருத்தராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாலாஜி நண்பா, ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ. டூ மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஆல்வேஸ் டூயிங் கிரேட். தேவி பின்னாடிலேருந்து இதே நம்ம ஆயிரத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாலாஜி எப்பவுமே ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் பண்ணுற பல விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்சியராகவும் பண்ணிகிட்டே இருக்காரு. The heights what you gone today is very proud. Thank you. Gokul sir, always big fan of your films. உங்களுக்கு பிடிச்சது மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் படம். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் வீட்டு எல்லாம் நிச்சயமாக இருக்கும். விஜய் சேதுபதி சார், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்துக்கள். கிரேட் ஃபிலிம். அண்ட் வந்து எல்லாருக்கும் விவேக், மேரி சார் எல்லாருக்கும் என்டையர் காஸ்ட்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் படமாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய ஃபேவரட் சத்யராஜ் சார் இருக்காங்க. சாரை பற்றி நான் ரொம்ப பேசிட்டே இருக்கலாம். அது வந்து இப்போது சிவா சார் சொன்ன மாதிரி தான் தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு பொக்கிஷம். அவர் இன்னும் நம்ம நிறையா பாதுகாத்து தமிழ் சினிமாவில் இன்னும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவர் சார் நான் சாரோட சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பொய் சொல்ல போகிறோன்ற படத்தில் நான் வந்து சார் அப்ரோச் பண்ணேன். அப்போ வந்து அடிதடி படத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ சார் சொன்னாங்க, என்னை வச்சு ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டோம் நான் கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து தலைவரை நான் ஒர்க் பண்ணேன். சார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம்னு இந்த படம் ரிலீஸ் ஆன படம் தெரியும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. சரி, நான் சரியானவன் இல்லையா? ஐஸ்வரி கணேசன் அவர்களை வந்து ஐஸ்வரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறையா உதவி செய்கிறது. அது உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கற்றுக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால் வந்து அந்த வள்ளல் குணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுல அதிசயமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமாக சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் செலவனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சு தான் 45 வருஷமாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார். சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறிடும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாஜிராஜாவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கடற்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார். அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாஜிராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர
சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோ வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன். அப்போ இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சரண் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒரு பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசருக்கு தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோவுக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்தான் முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுறதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அப்கோர்ஸ் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டரி சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிஞ்சது. அது பர்டிகுலராக இருந்தார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி விடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக ஒத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியாக படம் விட்டு விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் இருந்தால் தான் முடியும். நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகடு தைல அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபாய் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா? அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துல இருந்து நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம், வில்லனா நடிச்சு இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கிறதையும் கூட ஒரு கெஸ்ட் ரோல் போகிறதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதைத்தான் ரசிகர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க வேண்டியது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர் புரட்சித் தலைவர் தானே எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில வந்து வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியாக நடிச்ச விக்கியை பற்றி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகத்தில். அந்த பாட்டு வந்து அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரித்து சின்ன கவுண்டர் படத்தில் வந்த பாட்டு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்குது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சரவணன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும்.
ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியாக நினச்சதுக்கு கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டதில்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்துல வந்து சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான். அவருக்கு எனக்கு நன்றி சொல்லியிருக்கேன். நம்ம 2 பேரும் மிமிக்ரி வேற எங்கேயாச்சும் வச்சுக்காங்க, நிறைய பேர் பேசணும். எல்லாருமே வந்து புரட்சித் தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா? பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. Thank you, sir. So I am the only totally cropped up hair man in this whole dais, I think. Sathiraj sir, so thank you very much and sorry for coming late. Traffic, yeah. Thank you, sir. Thank you. And ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பேச. அவர் நடிப்பு பயங்கரமா இருக்கும். அது ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டருங்க. அவர் வந்து பார்த்தாலே இந்த கேரக்டர் ஏதோ நம்ம பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். செம்ம வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருவாரு. ஸ்டேஜுக்கும் அப்படிதான் அதே வெயிட்டேஜ் கிடைக்கும். ஜான் விஜய் அவர்களே ஒரு சில வார்த்தை பேசுறாங்க. Thank you very much. Good morning. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லணும்னா, I was in radio and very trendy RJ I've ever seen till today is அவர் சொல்லுற கண்டனா போனேன். எனக்கு வரவே வராது, பட் I regularly listen to his show. And அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலையும் he has found a new space for himself. ஸோ ஆர்ஜே பாலாஜியோடைய படம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, ஆர் பீப்புள் whoever I know entertainment அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோடைய படம் போய் உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இஸ் presenting himself on screen. And thank you very much for giving me this opportunity. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் சார், அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சிங்கப்பூர் சாரோட தான் ஹேர் கட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டைலாக இந்த படம் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் லாட். சர்ச் பண்ணி அழகாக பிக் பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சார். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் த சலூன், அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இதில் நிறைய விஷயங்களை அவர் இன்செர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ விஷயத்தையும் எப்போ இதுக்குள்ளே கொண்டு வராது. ஏன்னா நிறைய பண்ணும்போதே அப்படி இருந்தது. அந்த டான்ஸ் வந்து ஒரு 4 சாங் உள்ள வச்சோம், அதை பண்ணணும் அப்படி இல்லாமல் அவர் எழுதும்போது மூமெண்ட் மட்டும்தான் எழுதலை, மற்றது எல்லாத்தையும் கிளியராக எழுதி வச்சிருந்தாரு. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் எல்லா கொரியோகிராஃபருக்கும் இப்படி ஒரு படம் கிடைக்கிறது மிகப்பெரிய பிளஸ்ஸு. ஸோ ஐ எம் வெரி பிளஸ்ட். அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் இப்படி ஒரு டீம் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு ஒரு சூப்பராக அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் டிஓபி சுகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் அண்ணனோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன மாதிரி பிகினருக்குலாம் இப்படி ஒரு விஷயம்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சார். அண்ட் விஜய் சேது சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ஜே பாலாஜி சார், ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக ஒரு கொரியோகிராஃபருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தம்பி மாதிரி என்னை பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், என்ன நம்ம ஃப்ரேமில் கொண்டு வர முடியுமோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சத்யராஜ் சார், வேறு லெவல் சார். அந்த ஒரு வாக்குக்கு பெரிய ஃபேன் ஆகிடுவோம் நாங்கள் எல்லாருமே. ரோபோ சங்கர்ண்ண வேறு லெவல்ண்ணே, தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் விவேக் நவீன் அவரோட டீம் எல்லாருமே எங்களுக்கு ஒரு ட்ரிகர் பண்ணாங்க.
அதுதான் இன்னைக்கு நீங்கள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒன் திங், என்னோட சிங்கர் சொல்ல டீம் அந்த பாய்ஸ் நான் ஒரே வாட்டி மேலே கூப்பிடணும்னு நினைக்கிறேன். பெர்மிஷன் சார், ப்ளீஸ் பாய்ஸ் சீக்கிரம் வாங்க. என்னுடைய முதல் நன்றி எப்போவுமே என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் சுரேஷ், செந்தில், சதீஷ், ஸ்டீஃபன், தமிழ், வருண், அண்ட் அமீர், என்னோட அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அமீர் குரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்போவுமே எல்லா படத்துலையும், பட் தே ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆஃப் எனி ஃபிலிம். என் படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் இவங்க தான் ரியல் ஹீரோஸ். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் என்னுடைய ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை சொல்லாமே ஒரு வேலை நடக்குதுன்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் தான் நடக்கும். நான் கேட்காம ஒன்று செய்வாங்கன்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும்தான். எனக்கு இல்லை, எல்லா டைரக்டர்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மேட்ஸ். அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களை நம்பி தான் இருக்கும். அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும், அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு, அதாவது ஒரு ஒரு படம் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோஸ் நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐஸ்வரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். த மூமெண்ட் யூ கமெண்ட் மை லைஃப் ஹஸ் சேஞ்ச். ஸோ அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் அந்த சூப்பர் ஹீரோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய ஹீரோ பாலாஜி. பாலாஜி வந்து ஆரம்பித்தது வந்து இந்த கதை பிடிச்சி பாலாஜியோட இனிஷியேட்டிவ் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பாலாஜி இந்த கதையை ரொம்ப ரசித்ததுனால தான் இந்த படம் இங்கே வந்து நிற்குது. ஸோ அதனால் பாலாஜி வந்து அந்த கதையின ப்ரொட்டகனிஸ்ட்டை கொஞ்சம் கூட அது எனக்கு என்ன வேணுமோ அதில் எனக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த ரோல் இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்த்ததோட சிறப்பாக வந்ததுக்கு காரணம் பாலாஜியோட டெடிக்கேஷன் தான். ஏன்னா நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும், அதனால் அது கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி வந்து அந்த சீன் அப்படி வேணும்னா அது வேணும், அது நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் அதுக்கு அவரும் மெனக்கெட்டது. அந்த மெனக்கெடல் தான் இன்றைக்கி வந்து அந்த கதிரை க்ளோரிஃபை பண்ணால் தான் ஒட்டுமொத்த பார்பரையும் நான் க்ளோரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த படமே இட்ஸ் அ ட்ரிபியூட் டு த பார்பர். இது வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்டெல்லாம் வந்து இந்த சமூகம் கொண்டாடுற ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நான் பார்த்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, அதுவும் நான் பர்டிகுலர்லி நான் ரீசெண்டாக இந்த காஷ்மீர் அப்போ விங்சலில் ஜாமீன் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்தா வந்து என்ன ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தோணுது. ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் இந்த ஹீரோ கேரக்டரில் கொண்டு வந்தேன். அண்ட் அது இப்போ பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படத்தில். அண்ட் எஸ் ஹோல் த ஃபிலிம் டில் த கிளைமேக்ஸில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் நீங்கள் பாலாஜி வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் பாலாஜி. அண்ட் இது பெரிய டீமாக இருக்குது. நன்றி சொல்லி முடித்தா அடுத்த ஷோ தான் அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு. இந்த சத்யராஜ் சார், லால் சாரை பற்றி பேசாமல் நான் இறங்க முடியாது. சத்யராஜ் சார் வந்து சீசன்ட் ஆக்டர், சீனியர் ஆர்டிஸ்ட். ஏன்னா ரொம்ப நான் பொதுவாக என் படத்தில் அவ்வளோ பெரிய சீசன்ட் ஆக்டர்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். நானே ஒரு ஆளை வச்சு நீ தான் சத்யராஜ், நீ தான் லால், அது மாதிரி நானும் மைண்டில் நினச்சி அவங்கள எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீசன்ட் ஆக்டர் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப யோசிச்சது. நம்ம நிறைய இஷ்டத்துக்கு மாற்றுவோம், அதெல்லாம் செட் ஆகாரா அப்படிலாம் தோணுச்சு. ஸ்டார்டிங் வீக்லேருந்து ஆரம்பிச்சது. அது அவர் சேஃபாக அழகாக இருப்பீங்க சொல்கிறாரு, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். பட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு குழந்தை மாதிரி இருந்தார். இந்த படத்தில் 2 சைல்டு ஆர்டிஸ்ட் இருப்பானுங்க. அவனுக்கு தான் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. அவன் அவன் சொல்லி கொடுத்தா பார்க்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்க. ஆனால் இவர் நான் அப்படி பார்ப்பேன், என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு
இவன் கூடயும் சரி, லால் சார் கூடயும் சரி, இட்ஸ் அ பிளெஸிங். ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஒர்க்கிங் டைம். ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தாங்க ரெண்டு பேரும். பர்டிகுலர்லி அந்த வாக் சார், இன்டர்வல் பிளாக்ல ஒரு வாக், அந்த வாக் த்ரூன்னு ஒரு வீடியோ காட்டுறது, அந்த மாதிரி ஒரு வாக் ஒன்று வச்சிருக்காரு படத்தில். அந்த வாக் பேசப்படும், அது வந்து நீங்கள் பார்க்கணும். அது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன். பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், என் கனவு வந்து ரொம்ப என் பக்கத்தில் வந்துருச்சுன்னு என் படத்தில் சிங்கப்பூர் சொல்ல ஒரு டைலாக் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தையே நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு கனவு இந்த படம். லைஃப்பில் வந்து நான் வாழ்க்கை வந்து அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி அதிசயத்தை ஒழிச்சு வச்சிருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மிராக்கலாக தான் சிங்கப்பூர் சொல்ல பார்க்குறேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரிலீஸ் கிட்டே இருக்கிறதுனால. பட் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு நல்ல படம் எடுத்தேன். இது வரைக்கும் நான் எடுத்த படத்திலே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு இருக்கிறதா சொல்லி பலமாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு 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 நீட்டான ஃபினிஷ் உள்ள ஒரு படம் இந்த படம் தான். அண்டு ரோபோ சங்கர், என் செல்லம், என் டார்லிங், நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ எனக்கு எம்ஐசி சொல்லிக் கொடுக்குறாரு. அண்டு தேங்க்ஸ் சங்கர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். இதில் நிச்சயம் பாலகுமாரோட பெரிய கம்பேக்காக இருக்கும். அண்ட் கிஷன் இன்னொரு ஹீரோ, அவர் வந்து இந்த படத்தில் ஒத்துக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாக இருக்கிற கிஷன், போய் சொல்லாதீங்க வெளில கம்மியாக தான் இருக்கலாம். படம் ஃபுல்லாக இருக்கிற கிஷன் ஆல்மோஸ்ட் பாலாஜி மேலே இருந்த அவரோட அஃபெக்ஷனால் அது நடந்தது. இல்லைன்னா மற்ற ஆள் வரமாட்டாங்க. அந்த மாதிரி அவர் படம் ஃபுல்லாக இருக்காரு. அவர் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் கவலைப்பட வேணாம், அவர் இருக்கார் படம் ஃபுல்லாக இருக்கார். இங்கே யாருக்கும் கேர்ள்ஸ் இல்லை, யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரே அவங்களெல்லாம் இருக்க வேறு வழி இல்லை. ஆனால் படம் அப்படிலாம் இல்லை. ஸோ படத்தில் அழகான 2 கேர்ள் இருக்காங்க. ஸோ யூ கேன் என்ஜாய் தட். அண்ட் ஹலோ விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஒரு ஒரு பிரதர்லியாக அவர் கூட இருக்கும்போது நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். விஜய் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வேக் இந்த படத்தில் 2 சாங் தான் தேவைப்படுது கதையில். அந்த 2 சாங்குமே வந்து 2 எக்ஸ்டென்ட், ரெண்டுமே 2 ஜேர்னலில் இருந்தது. அந்த 2 ஜேர்னலுமே வந்து எனக்கு பிடிச்சது அந்த மாஸ் சாங்கை விட இன்னொரு லால் சாருக்கு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஒரு ஃபைனஸ்ட் மெலடி அது கண்டிப்பாக அவங்க எல்லோரும் ரசிப்பீங்க. அந்த லிரிக்ஸ் இருக்கிற உமாதேவி அண்டு ஹரிவு 2 பேருமே எக்ஸல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்டு கம்மிங் டு மை டார்லிங், என் தலைவர், என் நண்பன், என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதி. நான் ஒரு நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணேன். விஜய் இந்த மாதிரி எனக்கு ஆடியோ லான்ச் இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இல்லை நீங்கள் ஷூட்டிங் இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு டேட், ஒரு ஆர்டிஸ்ட் டேட், அதை மிஸ் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு ஃபோன் வச்சுட்டு நானும் பாரு ஃபோனில் பாரு இன்னும் சின்ன போகும். சரி சொல்ல அப்படின்னு சொல்ல ஃபோன் வச்சுட்டேன். திடீர்னு நீங்கள் உட்காந்துருக்கு இப்போ வரையிறாரு. அதுதான் என் தங்கம். வேறு என்ன சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் பண்ணுவேன், அவரும் ஃபோன் கால் பண்ணல. ஆனால் புரியும், இல்லை அவனுக்கு டேரக்டர் கோகுலுக்கு இது தேவை, நான் போகணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் யூ பி தேர் ஃபார் மீ. ஸோ தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, பட்டு தேங்க்ஸ். எடிட்டர் செல்வா பாலாஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம படத்தோட அவரும் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் இருப்பார். அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷான எடிட்டர். படமும் அதே மாதிரி தான் ஸ்டைலிஷாக கட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் செல்வா. செல்வாவோட அசிஸ்டன்ட் ஆம்ப்ரோஸ் வந்திருப்பான், அவனையும் நான் கூப்பிட்டு வந்தேன் அசிஸ்டன்ட். ஆக்சுவலாக ரொம்ப டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண பையன். அண்டு ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். சுகுமார் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போதே வந்து சுகுமார் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அப்பத்துலேருந்து 2 பேருக்குமே தெரியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே சுகுமார் தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் நடிகன்னு சொல்லுவார் என்ன. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை எனக்கு. பட் சுகுமார் வந்து ரொம்ப நாளாக பேசி எந்த படம் பண்ணலான்னு பேசி இந்த படம் தான் செட் ஆச்சு. அண்ட் இது டோட்டலாக வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆங்கிளே போகாமல் படம் ஃபுல்லாகவே கிம்பலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். ஒரு கேரக்டர் கூட இன்னொரு கேரக்டர் கூடவே வராமல் இருக்கும். ஆடியன்ஸ் அந்த கேரக்டர் கூடவே பார்த்தா எப்படி இருக்குமோ படம், அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் தான்.
தேங்க்ஸ் குமார், தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் ஜாவேத் ரியாஸ் அண்ட் பூபதி பற்றி ஃபைனலி ஆஃப் டாக். ஜாவேத் ரியாஸ் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப இதை நான் பண்ண படத்துலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிம். சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜாவேத். ஏன்னா இது வரைக்கும் என் படங்களே இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தது கிடையாது. எல்லா வாட்டியும் ஆசைப்படுவேன், நடக்காது. ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் நினச்சதை மீறியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஜாவேத். டெஃபினெட்லி கோ ஃபார் மைண்ட்ஸ். தேங்க்ஸ் ஜாவேத். அண்ட் பூபதி வந்து என்ன சொல்கிறது, தம்பியா அசிஸ்டண்ட்டாக வந்து என்ன சொல்ல முடியாது எனக்கு. ராஜன் மாஸ்டர் அசிஸ்டன்ட் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேலண்ட். ஒரு இன்னைக்கு பிரபுதேவ மாஸ்டருக்கே அவர் தான் கொரியோகிராஃபராக இருக்கார், அவர் டான்ஸ் டைரக்டராக இருக்கார். ஸோ எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த படத்தில் டெடிக்கேட்டடாக நான் ஷூட் பண்ண அந்த 4 மாதமே வேறு எந்த படமும் ஷூட் போகாமல் சீனில் கூட நிறைய சீன் எடுக்க வச்சுருக்கேன் அவரை. ஸோ தேங்க்ஸ் பூபா, நான் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சொல்லிட்டேன்ல, ஜான் விஜய் சார் சொன்னல, ஜான் விஜய் சார் என்ன சொல்கிறது, நாங்கள் அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது. அவர்கிட்ட கண்டிப்பாக வந்து இல்லை, நான் சீரியஸாக சொல்கிறேன், நிஜமாகவே சரக்கு இருக்குது. ஏன்னா படத்தில் ஏதாவது சரக்கு வேர்டு யூஸ் பண்ணோட அவரை தான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் என்ன இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு இங்கிலீஷ் ஸ்டிக் ஒன்று சொன்னார், ஐரிஷ் விஸ்கி, ஸ்காட்லாண்ட் ஸ்கேட்ச், நிறைய வச்சுருக்காரு. ஸோ அவர் சரக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீங்கள் அவரை பாராட்டுவீங்க. ஸோ சொல்லிட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். இந்த பசங்க இதெல்லாம் என்ன சொல்கிறதே தெரியல. அத்வைத், பிருத்வி, அக்ஷய் அண்ட் விதேஷ் 4 பேருமே வந்து பாலாஜியோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸ் அண்ட் இப்போ கிஷனோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸ் வருது. பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். படம் முதல் 25-30 மினிட்ஸ் யூ வில் பி ஸ்டன் ஃபார் ஷூர். இது மட்டும் நான் வந்து கர்வத்தோடவே சொல்லுவேன், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த 4 பேரும் பின்னி எடுத்துட்டானுங்க. பிருத்திவியோட அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐஸ்வரி கணேசன் காரில் போகும்போது காரை நிறுத்திட்டு ஓடி வந்து இவனை பாராட்டினாராம். அப்போ எப்படி ரிஜிஸ்டர் ஆகிடுமான்னு பாருங்கள். ஸோ அதனால் சாதாரண விஷயம் இல்லை. அதே எனக்கு ரொம்ப சீரியஸ் சாதாரணமாக பண்ணுவாங்க. எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த விதேஷ் வந்து கவிதை ஒன்று சொல்லியிருப்போம் படத்தில், தட் வில் பி டர்னிங் பாயிண்ட். பாருங்கள், அதில் எல்லாமே இளநீஸ் இருக்குது. என்கிட்ட எதிர்பார்க்குற இளநீஸ் கொஞ்சம் கூட குறையாது. அதெல்லாம் தாண்டி அங்கே கொஞ்சம் எமோஷனாக ட்ரை பண்ணிட்டு அந்த படத்தில். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ உங்களை நம்பி தான் போகிறேன். ஸோ படம் பார்ப்போம். ஃபஸ்ட் டே 25th. அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு நாள். தேங்க்யூ ஸோ மச்.